கரை நல்லது. இந்த சோப்பு விளம்பரத்தை அடிக்கடி கேட்டிருப்பீங்க. கரை நல்லதா? கரை கெட்டது. ஆனால் சோப்பு கம்பெனிக்காரன் அவனுடைய வியாபாரத்துக்காக அதை சொல்கிறான். கரை யாருக்கு நல்லது? ஊழல் பேர்வழிக்கு நல்லது. இந்த ஊழல் பேர்வழிகளை பயன்படுத்துகிறானே பிஜேபிக்காரன், அவனுக்கு நல்லது. நீங்கள் ஒன்றா பாருங்க, அடுத்த தேர்தலில் பிஜேபிக்கு தாமரை சின்னம் இருக்காது. பின்ன என்ன இருக்கும்? வாஷிங் மிஷின் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஊழல் கட்சி இன்றைக்கு நல்லவர்களைப் போல வேடம் போடுகிறார்கள். இன்றைக்கு அங்கே போய் சேர்ந்தா உடனே சுத்தமாக்கிறாங்க. இது எனக்கு அந்த காலத்தில் 72ஆம் ஆண்டில் டாக்டர் கலைஞர் ஒன்று சொன்னார். அதுனா அங்கே போனால் சுத்தம் ஆயிடுறாங்க, அது என்ன கபாலி குளமா கங்கை ஜலமா அப்படின்னு அவர் அந்த காலத்தில் கிண்டலாக சொன்னார். அதுதான் இன்றைக்கு பொருந்துகிறது. சமீபத்தில் 25 இந்த 2014 இது வரைக்கும் 25 பிரபல தலைவர்கள் எல்லாம் ஊழல் காரணமாக தான் அங்கே போயிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானவர் அஜித் பவார், மகாராஷ்டிராவில். அவர் 70,000 கோடி, 1-2 கோடி இல்லைங்க, 70,000 கோடி ஊழல் வழக்குகளில் 9 வழக்குகள் அவர் மேலே போடப்பட்டது. திங்கட்கிழமை அவர் ஒரு ஊழல் பேர்வழி அப்படின்னு நம்முடைய பிரதமர் பேசுகிறார். அதே பிரதமர் செவ்வாய்க்கிழமை அவரை போல உத்தமர் உண்டா அப்படின்னு அவர் கட்சியில் சேர்ந்த உடனே அவர் ஹிமந்தா சர்மா, சுவேந்து அதிகாரி, CM ரமேஷ், பாவானா கவாலி, சஞ்சய் சேட்டு, கே கீதா, நவீன் ஜிண்டால், இப்படி முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க. இந்த 25 பேரில் 3 பேருடைய கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மீதி உள்ளவங்க கேஸை எல்லாத்தையும் கோல்டு ஸ்டோரேஜில் போட்டு அமுக்கி விட்டாங்க. அது இன்னமும் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இவ்வளோ ஊழல் இல்லாத கட்சி அப்படின்னு இவங்க பீத்திக்கிறாங்களே, எலக்டோரல் பாண்டு மட்டுமே போதுங்க இவங்களுடைய ஊழல் பற்றி சொல்கிறதுக்கு. எடுத்து நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒளிமயமான காலத்திற்கு இந்திய கூட்டணியை அழைத்து செல்லும். இந்திய கூட்டணி பின்னால் வாருங்கள், இந்தியாவை பலப்படுத்துவோம், இந்திய கூட்டணிக்கு வாக்களிப்போம்.